Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I wanna see you. I wanna see you. To see you high and lifted up, shining in the light of your glory. To pour out your power and love as we sing, holy, holy, holy. Holy, holy, holy. I wanna see you. மனிதனாய் இந்த பூமிக்கு வந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நாம் தொடர்ந்து லூக்கா சுவிசேஷத்தை படித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு லூக்கா 14ஆம் அதிகாரத்தை படிக்க போகிறோம். அதற்கு ஒரு தலைப்பு கொடுத்துடலாம், தேவனின் அழைப்பு, காட்ஸ் இன்விடேஷன். இதில் என்னெல்லாம் படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்துடலாம். அப்புறம் ஒவ்வொரு பகுதியாக டீட்டெயிலாக படிக்கலாம். ஓய்வு நாளில் சுகமாக்குதல், ஹீலிங் ஆன் த சாபத், அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். மனத்தாழ்மையை பற்றி கற்றுக் கொடுத்தல், டீச்சிங் ஆன் ஹியூமிலிட்டி. கல்யாண விருந்து உவமை, த பேரபிள் ஆஃப் த கிரேட் பேங்க்வெட். சீஷத்துவத்தின் விலை, த காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப். இப்போ ஒவ்வொரு பகுதியாக நம்ம படிக்கலாம். முதல் பகுதியை படிக்க போகிறோம். லூக்கா 14 1 முதல் 6 வசனங்கள். ஓய்வு நாளில் சுகமாக்குதல், ஹீலிங் ஆன் த சாபத். வாசிக்கலாம். லூக்கா 14 1 2 வசனங்கள். ஒரு ஓய்வு நாளிலே பரிசேயரில் தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டிலே அவர் போஜனம் பண்ணும்படிக்கு போயிருந்தார். அப்பொழுது நீர்க்கோவை வியாதியுள்ள ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக இருந்தான். என்ன செய்வாரோவென்று ஜனங்கள் அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். இப்போ ஒரு ஓய்வு நாளில் இயேசு ஒரு பரிசேயனுடைய வீட்டிற்கு விருந்து சாப்பிடுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார். நம்ம பரிசேயர்கள் அப்படின்னு சொன்னால் எப்போவுமே இயேசுவை குற்றம் சாட்டுகிறவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பொதுவாக நினைத்து விடக்கூடாது. ஏன்னா சில பரிசேயர்கள் இயேசு மேலே அன்பு வைத்து அவரை விருந்து இருக்கலாம் அழைக்கிறாங்க. அப்போ அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் நம்ம பார்க்குறோம். ஒரு பரிசேயன் தன்னுடைய வீட்டிற்கு இயேசுவை விருந்துக்கு அழைக்கிறத பார்க்கலாம். இயேசுவும் அவனுடைய அழைப்பை ஏற்று அவனுடைய வீட்டுக்கு விருந்துக்கு போயிருக்கிறார். இப்போ என்ன நடக்குது பாருங்க. அந்த இடத்துல நீர்க்கோவை வியாதியுடைய ஒரு மனுஷன் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்னென்னா ஆங்கிலத்தில் ட்ராப்ஸி அப்படின்னு போட்டிருக்கு. இவங்க என்ன இவங்களுடைய பிரச்சனை அப்படின்னு சொன்னால், இவர்கள் உடம்பு ஃபுல்லாக எக்ஸ்ட்ராவாக ஃப்ளூயிட் ஸ்க்ரீட் ஆகுறனால, சுரக்கிறனால அங்கங்கே வீக்கங்கள் அவர்களுக்கு இருக்கும். நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம், சிலருடைய கால்கள்லாம் ரொம்ப பெருசாக வீங்கி இருக்கும்ல. அந்த மாதிரி பீப்புளில் தான் நீர்க்கோவை வியாதி என்று சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட வியாதி உள்ள நபர்களை பார்ப்பதற்கே விகாரமாக இருப்பாங்கல்ல, ரொம்ப பார்க்கவே பயமாக இருக்கும். ஸோ இந்த நபரும் இயேசு விருந்து சாப்பிடுகிற வீட்டிற்கு வந்திருக்கிறார். எப்படி வந்தார் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல போடப்படலை. ஆனால் இப்போ ஒரு விருந்து அப்படின்னு சொன்னால் யூத கலாச்சாரத்தில் ஹை கெஸ்ட், அதாவது விருந்தாளிகளில் முதன்மையானவர்கள் அப்படின்னு இருப்பாங்க. அதுக்கு பிறகு 2ஆம் தரமானவர்கள், 3ஆம் தரமானவர்கள், அதுக்கு பிற்பாடு ஏழை எளிய மக்கள், இப்படி பலரும் வருவாங்க. ஏன்னா விருந்து கொடுக்குற அன்னைக்கு அந்த விருந்து கொடுக்கிறவருடைய வீட்டின் 2 கதவுகளுமே திறக்கப்பட்டிருக்கும். அன்னைக்கு தான் எல்லாருமே வருவதற்கு அனுமதி கொடுக்கப்படும். ஆனால் அவங்களுக்கு ஒரு பிளேஸ் வச்சுருப்பாங்க. அந்த பிளேஸில் அவங்களுக்கு அலாட் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துல பெரும்பாலான வேத பண்டிதர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நீர்க்கோவை வியாதி பிடித்திருந்த இந்த மனுஷனை வேண்டுமென்றே இயேசு ஓய்வு நாளில் சுகமாக்குறாரா ஆக்க மாட்டாரா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக அந்த மனிதனை அங்கே நிறுத்தி வைத்திருந்ததாக சொல்லுகிறார்கள். அதான் இங்கே போடப்பட்டிருக்கிறது. என்ன செய்வாரோவென்று ஜனங்கள் அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். அப்போ இயேசுவை குற்றம் கண்டுபிடிப்பதற்காக தான் இந்த செயல்கள் நடைபெறுகிறது அப்படின்றது இதன் மூலமாக நமக்கு விளங்குகிறது. அடுத்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா 14 3 4 வசனங்கள். இயேசு நியாயசாஸ்திரிகளையும் பரிசேயரையும் பார்த்து, ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவனை அழைத்து சொஸ்தமாக்கி அனுப்பிவிட்டு. இப்போ என்ன பண்ணுறாரு இயேசு, இவங்களுடைய உள்ளங்களை நன்கு அறிந்திருந்தபடியால் இப்போ ஒரு கேள்வி கேட்குறாரு. நியாயசாஸ்திரிகளையும் அங்கே கூடியிருக்கிற பரிசேயரையும் பார்த்து கேட்குறாரு, ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குகிறது நியாயமா, ஓய்வு நாளில் சுகப்படுத்துவது நியாயமா அப்படின்னு கேட்குறாரு. ஏன் அப்படி கேட்டாரு அப்படின்னு சொன்னால், இது நியாயமா நியாயம் இல்லை என்பதை அவர்கள் ஏற்கனவே அறிந்திருக்கிறபடியினால் அதை கேட்குறார்.
இப்போ நியாயசாஸ்திரிகள் அப்படின்னா இவங்களுக்கு சட்டங்கள் நல்லா தெரியும். மோசேயின் நியாயப்பிரமாணம் நல்லா தெரிந்து இவர்கள்தான் ஜனங்கள் மத்தியிலே அதை கற்றுக் கொடுக்கவும் ஜனங்களை நியாயம் தீர்க்கவும் அவர்கள் வைக்கப்பட்டிருந்தார்கள், ஜட்ஜ் மாதிரி அவங்க. அப்போ இவங்களுக்கு நல்லா லா தெரியும். அதனால இயேசு இப்போ கேட்குறாரு, ஓய்வு நாளில் ஒரு மனுஷனை சொஸ்தமாக்குறது நியாயமான்னு கேட்குறாரு. இப்போது இவங்க ஏன் அங்கே நியாயம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியல அப்படின்னா, தேவனுடைய கட்டளையில் தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணத்தில் ஓய்வு நாளில் சுகப்படுத்தக்கூடாது அப்படின்னு எங்கேயுமே ஆண்டவர் கட்டளையாக கொடுக்கல. அதே மாதிரி ஓய்வு நாளில் நன்மை செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லலை. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 613 கட்டளைகளை கொடுத்தது உண்மைதான். 613 கட்டளைகளையும் இவர்கள் கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் இந்த ரபிமார்கள், இந்த பரிசேயர்கள், இந்த வேதபாரகர்கள், நியாயசாஸ்திரிகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாய்மொழிகளாக சில சட்டதிட்டங்களை கொடுத்திருந்தார்கள். இதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்க. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். பரிசேயரில் 2 பிரதானமான கூட்டம் இருந்தாங்க. ஒருத்தவங்க ஹிலேல் என்று அழைக்கப்பட்டார்கள், இன்னொரு ஷம்மாய் குரூப்பு. இப்படி நிறையா வகுப்பினர் அவர்களுக்குள்ளேயே இருந்தாங்க. இவங்களுக்குள்ளேயே நிறைய வேற்றுமையான கருத்துகள் நிலவினது. ஸோ இந்த பரிசேயர்கள் இவர்கள் செய்வதற்கு கடினமான காரியங்களையும் ஜனங்களுக்குள்ளே திணித்தார்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்வார், பாரமான சுமைகளை நீங்கள் ஜனங்கள் மேலே திணிச்சிட்டு உங்கள் விரல்களினாலும் அதை தொடாமல் இருக்கிறீங்களே, இது நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்பார். நிறைய காரியங்களை அவங்களுக்கு வாய்மொழிகளை சட்டங்களாக கொடுத்திருந்தார். அதாவது மனிதனுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணக்கூடாது, அதே நேரத்தில் கழுதையாவது எருதாவது குழியில் விழுந்தா தூக்கலாம், ஓய்வு நாளில் இவ்வளோ தூரம் தான் நடக்கணும், ஓய்வு நாளில் குக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது ஆனால் ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா ஆண்டவர் முதன்முறையாக மோசேக்கு இந்த சட்டதிட்டங்களை கொடுக்கும் பொழுது ஓய்வு நாளில் எந்த வேலையும் செய்யக்கூடாது என்று சொல்லி நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன், அவன் கொலை செய்யப்பட கடவன் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இதற்கு அடையாளமாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை 40 ஆண்டுகள் வனாந்திரத்தில் வழிநடத்தி கொண்டு வந்த போது அவர்களுக்கு வானத்தின் மன்னாவினாலே அவர்களை போஷித்தார். அப்படிதான் நம்ம பார்க்குறோம். அவங்க யாரும் சமையல்லாம் பண்ணல, வானத்துலேருந்து டெய்லி மன்னா கொட்டும், அதே அவங்க சாப்பிட்டுக்கிட்டாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார், 6 நாட்கள் உங்களுக்கு மன்னா வானத்திலிருந்து பொழியப்படும், 7வது நாள் மன்னா வராது. ஆனால் ஒவ்வொரு நாளுக்கும் தேவையான மன்னாவை நீங்கள் அன்றாடம் பொறுக்கி கொள்ள வேண்டும். ஆனால் 6ஆம் நாள் மட்டும் 2 மடங்கு எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த 7ஆம் நாளுக்கு நீங்கள் போய் வேலை செய்வதாக வெளியே போய் எடுக்க வேண்டாம் அப்படின்றதுக்கு அடையாளமாக ஆண்டவர் சொன்னார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முதல் முறையாக வானத்திலேருந்து மன்னா விழுந்த போது ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாங்க. பேராசையாக என்ன பண்ணாங்கன்னா அடுத்த நாளுக்கும் எடுத்து வச்சுருந்தாங்க. அடுத்த நாள் அதை எடுத்து பார்த்தா அதில் நாற்றம் எடுத்தது, பூச்சி விட்டது, அதை சாப்பிட முடியாமல் போயிடுச்சு. ஆனால் அதே இதை ஆண்டவர் 6ஆம் நாளில் 2 மடங்கு எடுத்து வைக்க சொன்னார்ல, அந்த 7ஆம் நாள் அதை எடுத்து பார்த்த பொழுது அது நல்லா சூப்பராக இருந்துச்சு. இப்போ ஆண்டவர் இவங்களுக்கு என்ன அன்னைக்கு சொல்லி கொடுத்தார் அப்படின்னா, 7ஆம் நாள் ஓய்வு நாள், அதில் உங்களுடைய வேலைகள் ஒன்றும் செய்யக்கூடாது, அது கர்த்தருக்கு என்று சொல்லி நீங்கள் செப்பரேட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதுக்காக ஒருத்தருக்குமே நன்மை செய்யக்கூடாதுன்னு சொல்லல ஆண்டவர். சில கிறிஸ்தவ பிரிவினர்கள் சிரிப்பதுக்கு கூட காசு கேட்பாங்க, அப்படியே முறைச்சிட்டு தான் இருப்பாங்க பாருங்களேன். அவங்க சிரிச்சா அவங்க பரிசுத்தம் கெட்டுருன்னு நினைப்பாங்க. சத்தமாக பேசக்கூடாது, எப்போவுமே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு சொல்லிட்டே இருக்கணும், எதுவுமே பேசவே மாட்டாங்க, ஏன்னா பரிசுத்தம் கெட்டு போயிருமா. அந்த மாதிரி ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் உறவுகளை ஏற்படுத்தினவர், அவர் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தான் வைத்திருக்கிறார். ஆகவே அந்த சக உறவுகளுக்கு நாம் உதவி செய்வதை ஆண்டவர் தடை பண்ணவே இல்லை. அவர்கள் மேலே நம்ம அன்பு காட்ட வேண்டும், அவர்களுக்கு நம் இரக்கத்தை காட்ட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதனால ஏற்கனவே இந்த நியாயசாஸ்திரிகள் பரிசேயர்களாக இது தெரியும், அவங்க ஜனங்களை ஏமாற்றி தானே வச்சுட்டு இருந்தாங்க. அதனால இப்போ அமைதியாக இருக்காங்க. நம்ம தப்புன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா இயேசு எடுத்து காட்டிடுவார், எங்கே போட்டிருக்கு, நியாயப்பிரமாணத்தில் அப்படி போடவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டுருவாரு. இல்லை கரெக்டு அப்படின்னு சொன்னோன்னா, ஏன் இப்படி ஜனங்களை வருத்தி கொண்டிருக்கிறீங்க நம்மள்ட்டே இந்த கொஷின் கேட்டுருவாரு. எதுக்குப்பா வம்பு, நம்ம பேசாமல் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வயசாக வாயை திறக்காமல் இருக்காங்க. அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவனை அழைத்து சொஸ்தமாக்கி அனுப்பிவிட்டு, இப்போ என்ன பண்ணுறாரு, நீ பேசாமல் தானே இருக்கிற, அதனால மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு சொல்லிட்டு இவர் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு அந்த ஆளுக்கு சுகப்படுத்தி அனுப்பிடுறாரு. அனுப்பிட்டு தொடர்ந்து ஒரு கான்வர்சேஷனுக்குள்ளே போகிறாரு. என்ன பாருங்களேன், லூக்கா 14:5-6 வசனங்கள்.
அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளில் துறவிலே விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கி விடானோ என்றார். அதற்கு உத்தரவு சொல்ல அவர்களால் கூடாமற் போயிற்று. இப்ப ஆண்டவர் விடல, நீ அமைதியா இருந்தா நான் ஏன் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கேட்கிறாரு, ஏன்பா நீங்க எவ்வளவு நல்ல மனசு படைச்சவங்க, நீங்க வளர்க்கிற ஒரு கழுதையாவது ஒரு எருதையாவது துறவிலே விழுந்து விட்டால் அதை நீங்க தூக்காம இருக்க மாட்டேங்கிறீங்களே, உங்களுக்கு உண்மையாவே நல்ல மனசு, நீங்க நல்ல ஒரு மனிதாபியத்தோடு கூட நடந்து கொள்ளுகிறீர்கள், நல்லதுதான். ஆனா அந்த மனிதாபியத்தை, அந்த பரிவையும் அந்த அன்பையும் அந்த இரக்கத்தையும் மிருகத்துக்கு காட்டுகிறது மாத்திரமல்ல, நீங்க ஏன் மனிதர்களுக்கும் காட்டக்கூடாதுப்பா ஆண்டவர் சொல்றாரு. சொன்ன உடனே இவங்களால ஒண்ணுமே பேச முடியல பாருங்களேன். அதற்கு உத்தரவு சொல்ல அவர்களால் கூடாமற் போயிற்று. ஏன்னா அவங்க அப்படி செஞ்சிட்டு இருந்தாங்க. கழுதை எருது துறவிலே விழுந்து விடும் பொழுது அவங்க தூக்கி விட்டு அதை காப்பாற்றினார்கள். அதனால அவங்களால பதில் சொல்லவே முடியல. அடுத்த பகுதிக்கு போயிடலாமா? லூக்கா 14:7-14 வரை மனத்தாழ்மையை பற்றிய உவமை, பேரபிள் ஆன் ஹியூமிலிட்டி. இதுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனத்தாழ்மையை தன்னுடைய சீஷர்களுக்கு, தன்னை பின்பற்றி வருகிறவர்களுக்கு கற்றுக் கொடுக்கறத பார்க்கலாம். என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். லூக்கா 13:7-8 வசனங்கள். விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். நான் சொன்னேன்ல, யூத விருந்துகள்ல நிறைய ஸ்டேஜஸ் ஆஃப் விருந்தாளிகள் இருப்பார்கள். அதாவது முதன்மையான விருந்தாளிகள், இரண்டாவது நிலையான விருந்தாளிகள், மூன்றாவது நிலையான விருந்தாளிகள், ஏழை எளிய மக்கள், இப்படி நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப அவர் பார்த்துட்டே இருக்கார். இப்ப இயேசுவும் விருந்துக்கு தானே அழைக்கப்பட்டிருக்கிறாரு. இப்போ தன்னை பின்பற்றி வருகிறவர்களுக்கு சரியாக கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார். இப்ப யாருக்கு இந்த காரியத்தை சொல்றாரு அப்படின்னா, விருந்துக்கு அழைத்தவர்கள் அல்ல, விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்களுக்கு தான் இதை சொல்றாரு. சரிங்களா? அதை தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து. இப்ப பந்திக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேகமா ஓடி சீட்டு பிடிக்கிற மாதிரி எங்க நல்லா சூப்பரா இருக்கோ, நல்ல வியூ கிடைக்குதோ அந்த இடத்துல போய் இடம் பிடிச்சி உட்காந்துருக்குறாங்க. அதனால இயேசு இப்பதான் கரெக்ட் பண்ணி சொல்றாரு, ஒருவனால் கல்யாணத்துக்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே, உன்னிலும் கனம் உள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். இங்க பாரு, விருந்துக்கு போறியா, ரொம்ப தாழ்மையான இடத்துல போய் நீ உட்காந்துக்கோ, நீயே அந்த ஹை பிளேஸை தேடி போகாத. அப்படி நீ போகும்போது ஒருவேளை உன்னை விட கனமான நபர் அந்த விருந்திற்கு வரும் பொழுது உன்னை அழைத்தவன் உன்னை இன்சல்ட் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்வரும் வசனங்களை சொல்றாரு. என்ன பாருங்க, 9ஆம் வசனம். அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் இவருக்கு இடம் கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோடே தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதாயிருக்கும். அதனால நீ என்ன பண்ணக்கூடாது, போகும்போதே இடம் பிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் உட்காரணும்னு நினைக்காத. எங்கேயாவது ஒரு விருந்து வீட்டுக்கு போனேன்னா தாழ்மையான இடத்துல போய் உட்காரு. ஏன்னா உன்னை விட கனவான் வரும் பொழுது அந்த அழைத்தவன் எப்பா உன்னை விட பெரிய ஆள் வந்திருக்காரு, நீ கொஞ்சம் அந்த சைடு போய் உட்காரேன், அவருக்கு இந்த இடம் கூடன்னு சொல்லும் போது அது உனக்கு கனவீனமா இருக்கும். அப்ப நீ என்ன பண்ணணும்ன்றத 10ஆம் வசனத்துல சொல்றாரு, நீ அழைக்கப்பட்டு இருக்கும்போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் சிநேகிதனே உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும்போது உன்னுடனே கூட பந்தி இருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். இப்போ நீ ஹை பிளேஸை தேடி நீ போகாம நீ தாழ்ந்த இடத்துல போய் உட்காரும் பொழுது உன்னை அழைத்தவன் ஓடி ஏன் இங்க போய் உட்கார்ந்துருக்கீங்க, நீங்க முன்னாடி உட்காருங்க, உங்களுக்கு தான் இந்த இடம், உங்களுக்காகவே நாங்க ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி உன்னை வருந்தி அங்கே அழைத்து கொண்டு போகும் பொழுது உனக்கு கனம் உண்டாகும் அப்படின்ற காரியத்தை இந்த இடத்துல சொல்லி கொடுக்குறாரு. தொடர்ந்து வாசிக்கலாம். லூக்கா 14:11. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஸோ அருமையான ஒரு பிரின்சிபிள் இந்த இடத்துல இயேசு கற்றுக் கொடுக்கிறார். அது என்ன பிரின்சிபிள்? தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எப்பொழுதும் தாழ்த்ததான் படுவான், ஆனா அதே நேரத்துல தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆண்டவர் நிறைய இடங்கள்ல அந்த தாழ்மையை குறித்து விவரித்திருக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் அப்படின்னு நிறைய காரியங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார் நமக்கு. அதுல ஆண்டவர் ஒரு திருமண வீட்டுக்கு போனா, இல்லைன்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா, நீங்களே போய் முதன்மையான இடத்துல போய் உட்காராதீங்க, தாழ்வான இடத்துல போய் உட்காருங்க. அப்பதான் அந்த அழைத்தவர்கள் உங்களை கனப்படுத்துகிற வகையிலே உங்களை உயர்ந்த இடத்துல உட்கார வைப்பார்கள். இல்லைன்னா நீங்களே போய் உயர்ந்த இடத்த போய் தேடி உட்கார்ந்தீங்கன்னா, உங்களை விட கனமுள்ளவர்கள் வந்தாங்கன்னா அவங்கள அங்க உட்கார வச்சிருவாங்க. அது உங்களுக்கு கனவீனமா இருக்கும்.
அது உங்களுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கலாம். தாழ்மை அப்படின்றத குறித்து ஆண்டவர் பல காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நமக்கு ரோல் மாடலே யார் தெரியுமா? இயேசு தான். பாருங்களேன், இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து ஒரு இடத்துல கூட, வாங்க சீஷர்களே, நான் எப்படி பிசாசுகளை விரட்டுறேன் அப்படின்றத கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லலை. நான் எப்படி போதனை பண்ணுறேன் அதை பார்த்துக்கோங்க, அது மாதிரி நீங்களும் செய்யுங்கன்னு சொல்லலை. எப்படி வியாதியஸ்தர்களை சுகமாக்குறேன் அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க அப்படின்னு சொல்லலை. ஆனால் ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் அந்த மனத்தாழ்மை. மத்தேயு 11:29 வாசிக்கும் பொழுது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ரொம்ப அருமையான ஒரு காரியம் இது. இயேசு கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது சாந்தமும் மனத்தாழ்மை. நான் எப்போவுமே பைபிள் இன்சைட்ஸ் கிளாஸ்ல உங்களுக்கு பல முறை சொல்லி கொடுத்துட்டேன். இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தமிழ் வார்த்தை மனத்தாழ்மை என்பது ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. லோலி இன் ஹார்ட். ஏன்னா இன்னைக்கு வெளியில ரொம்ப தாழ்மையா இருக்கிற மாதிரி நிறைய பேர் ஆக்ட் பண்ணுவாங்க. ட்ரெஸ்ல தாழ்மையை காட்டுவாங்க, அப்படியே பாவமான மூஞ்சியை வச்சுக்கிட்டு தாழ்மையை காட்டுவாங்க. ஆனா உள்ளத்துல அவங்களுக்கு இருக்கிற கர்வம், உள்ளத்துல அவங்களுக்கு இருக்க பெருமை பணக்காரனு கூட இருக்காது. பாருங்களேன், நான் நிறைய பேர் வாட்ச் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த சபை ஊழியம் அப்படின்னு சொல்லும் பொழுது பலதரப்பட்ட மக்களை நான் சந்தித்திருக்கிறேன். நான் நோட்டீஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்படுற ஒரு நபராக இருக்கும், ரொம்ப ஏழ்மையான ஒரு நபராக இருக்கும். எப்போவுமே நான் அந்த ஏழ்மையெல்லாம் தாழ்வாக சொல்லவே இல்லை. அவர்களை நான் என்னை போல நேசிப்பதற்கு தான் எல்லா சூழ்நிலும் நான் பிரயாசப்படுவேன். ஆனால் அவங்கள நோட்டீஸ் பண்ண சில விஷயங்களை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், அவர்களுக்குள்ள அந்த பெருமையை நான் கவனித்திருக்கிறேன். நம்ம இந்த வேலைலாம் செஞ்சோன்னா, இந்த காரியத்தெல்லாம் செஞ்சோன்னா நம்மளை தாழ்மையாக நினச்சிப்பாங்க. அதனால நம்மளே ஹையாக நம்ம பண்ணிக்கணும், இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும், இந்த மாதிரி இந்த வாகனத்தில் தான் நான் போகணும், இந்த மாதிரி காரியங்கள்லாம் நான் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் தங்களுக்குள்ளே ஒரு பெருமையான எண்ணத்தோடு கூட வாழ்கிறதை நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். அவங்க ஆனால் இயற்கையாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரண ஜனங்கள் தான். ஆனால் நான் அதே நேரத்தில் வசதியானவர்களையும் நோட்டீஸ் பண்ணியிருக்கிறேன். நல்ல மாத சம்பளம் இருக்கும், நல்ல வசதியை கர்த்தர் கொடுத்திருப்பார். ஆனால் அவர்கள் எந்த தாழ்மையான வேலைகளை செய்வதற்கும் சரி, தாழ்மையாய் நடந்து கொள்வதையும் நான் பார்த்துருக்கிறேன். அப்போது எது சம்பந்தப்பட்டது அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். தாழ்மை என்பது மனதளவிலிருந்து வெளிப்புறமாக வரணுமே தவிர ஆக்ட் பண்ணக்கூடாது. வெளியே நல்லா தாழ்மை மாதிரி இருந்துட்டு உள்ள ரொம்ப திமிர் பிடிச்ச மாதிரி நம்ம நடந்து கொள்ளக்கூடாது. அதனால தான் சில வேளையில் யாராவது நம்ம ஏதாவது சொல்லும் பொழுது நமக்கு அப்படியே உச்சி மண்டையில் கோபம் பிச்சுக்கிட்டு வருது இல்லை? அப்போ அது காரணம் என்ன அப்படின்னா, நமக்குள்ள அந்த பெருமை இருக்கிறதுனால தான் இப்படி வருது. என்ன போய் சொல்லிட்டியா நீ, உன்னை பார் நான் சும்மா விட மாட்டேன், யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும்னு சொல்லிட்டு டயலாக்லாம் பேசி ரெடியாக நின்றுக்கிட்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என்கிட்ட இருந்து நீ ஒன்று கற்றுக்கோ. அது என்ன தெரியுமா? மனத்தாழ்மை. அப்படி நீ கற்றுக்கொள்ளும் போது, என்னை போல நீ மாறும் பொழுது உன் வாழ்க்கையில் உடைய ஆத்துமாவிலே இளைப்பாறுதல் கிடைச்சிருமா. ஆத்துமால இளைப்பாறுதல் கிடைக்கிறதா ரொம்ப கஷ்டம். வேதம் அந்த உள்ளான மனுஷனை தான் மிகவும் முக்கியப்படுத்தி பேசுகிறது. அந்த உள்ளான மனுஷன் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. அப்போ ஆத்துமா வாழ்ந்தாதான் சரீரம் வாழும். அதனால ஆத்துமாக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக சொல்றாரு, நீ சாந்தமும் மனத்தாழ்மையும் என்னிடத்துலேருந்து கற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், உள்ளான ஒரு அமைதியை நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவ அப்படின்றது தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிற காரியம். இதை ரொம்ப அழகாக பவுல் தன்னுடைய நிருபங்களில் எழுதியிருப்பாரு. இயேசு கிறிஸ்து எப்படி தன்னை தாழ்மைப்படுத்தினார் என்று சொல்லி பிலிப்பியர் 2:6-8 வரைக்கும் நான் வாசித்து காட்டுறேன். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அப்போ இயேசு கிறிஸ்து யார் நீங்க அவர் எழுதுகிறார்? தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல்னா என்ன அர்த்தம்? அதை பெருசா அவரே என்ன பண்ணல, நான் தேவன் பத்தியா அப்படின்னு தம்பட்டு அடிக்கல. அவர் மனுஷ ரூபம் எடுத்தார், அடிமையின் சாயலானார். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினாராம். அப்ப நாம கர்த்தரை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்பதை தேவன் தெளிவாக இங்க சொல்லுகிறார். அடுத்த பகுதியில நீங்க பார்க்கும் பொழுது, யாரை நீ விருந்துக்கு அழைக்க வேண்டும் அப்படின்றத கற்றுக் கொடுக்கிறார். வாசிக்கலாமா?
லூக்கா 14:12. அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நீ பகல் விருந்தாவது ரா விருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரையாகிலும் உன் சகோதரரையாகிலும் உன் பந்து ஜனங்களையாகிலும் ஐஸ்வர்யமுள்ள அயலகத்தாரையாகிலும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள். அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்தாகும். இப்போ ஒரு பரிசேயன் தானே இயேசுவை விருந்துக்கு அழைச்சிருக்கிறான். அந்த விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி தான் இந்த காரியத்தை சொல்றாரு. நீ பகல் விருந்து செய், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இரவு விருந்து செய், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் யாரை நீ அழைக்கிற அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். உன் ஃப்ரெண்ட்ஸே நீ அழைச்சா அதனால பிரயோஜனம் இல்லை. உனக்கு அறிமுகமானவர்களே, உனக்கு வேண்டப்பட்டவங்களே நீ அழைச்சிட்டு இருந்தனா அதனால உனக்கு பிரயோஜனம் இல்லை. இப்படி சொல்லும் பொழுது அவங்கள அழைக்க கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் இப்போ நீ அவங்கள அழைக்கிறனால அவங்களும் என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு உனக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. நீ அவங்கள அழைச்சி நீ சாப்பாடு கொடுத்தனா அவங்களும் உன்னை கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்பாங்க. இதனால உனக்கு பதிலுக்கு பதில் செய்யப்படும். இப்ப பாருங்களேன், நம்முடைய திருமண கலாச்சாரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த மொய் வைக்கிறதுல நான் பார்த்திருக்கிறேன். அங்க கவனமாக அந்த மொய்யை எழுதி கொண்டிருப்பார்கள். இவங்க குண்டா கொடுத்தாங்க, இவங்க இந்த நகை கொடுத்தாங்க, இவங்க இந்த காரியம் கொடுத்தாங்க, இவ்வளோ பணம் கொடுத்தாங்க அப்படின்றத எழுதி வைத்து கொண்டே இருப்பார்கள். அப்போ எதுக்காக இப்படி எழுதுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நாங்களும் அவங்க பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும்போது அதை கொண்டு போய் செய்யணும். சரி, ஓகே, செய்யணுன்றது கூட ஃபைன், ஏன்னா இப்போ அவங்க கொடுத்ததுனால செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் இதை செய்யாட்டா அந்த பெற்றுக்கொண்ட அந்த நபர் இப்போ இவங்களால செய்ய இயலாமல் போனால் திட்டுவாங்களாம். எவ்வளோ போய் அந்த பையனுக்கு செஞ்சேன், இந்த பொண்ணுக்கு அவ்வளோ கொடுத்தேன், நன்றி கெட்டதுங்க, ஒன்றுமே தரமாட்டேங்குதுங்க, கொடுக்கவே இல்லை, பாரு இதை போய் கொடுத்துருக்கு, சே இதெல்லாம் ஒரு கிஃப்டா அப்படின்னு ரொம்ப கேவலமாக பேசுவாங்க. அதை நான் கேட்டிருக்கிறேன். அதாவது இந்த சமுதாயம் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறதுனா, பணத்தை நோக்கி கொண்டு, அந்தஸ்தை நோக்கி கொண்டு, பொருளாதாரத்தை நோக்கி கொண்டு தான் போய்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை தான் கட்ட வந்திருக்கிறார்ல. அவர் சொல்றாரு, உலகம் அப்படிதான் பண்ணணும். ஆனா கிறிஸ்தவர்களே, சீஷர் கூட்டமே, நீங்களும் பதிலுக்கு பதில் செய்யணும்னு நினைக்காதீங்க. 13-14 வசனங்களை வாசிக்கும் பொழுது நம்ம அறிந்து கொள்ள முடியும். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, யாரால இது கொடுக்கவே முடியாதோ அப்படிப்பட்டவங்களுக்கு நன்மை செய்யுங்க அப்படின்னும் போது இங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஏழை, ஊனர், சப்பானி, குருடர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்கெல்லாம் அண்டர் ப்ரிவிலேஜ் பீப்புள், இவங்களால முடியாது. இப்போ நம்ம போய் ஏதாவது செஞ்சால் கூட நன்றி மட்டும் தான் சொல்ல முடியுமே தவிர, வாழ்நாள் ஃபுல்லாக நன்றியாக இருக்க முடியுமே தவிர அவர்களால் அதை திருப்பி தரவே முடியாது. அப்படிப்பட்ட நபர்களை அழைத்து சாப்பாடு கொடுங்க, அப்படிப்பட்ட நபர்களுக்கு துணிமணி வாங்கித்தாங்க, அப்படிப்பட்ட இருக்கிற நபர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுங்கள். நீங்க பாக்கியவானா இருப்பீங்க. ஏன் பாக்கியவானா இருப்பீங்க? அவங்க உங்களுக்கு பதில் செய்ய மாட்டாங்க. ஆனா உங்களுக்கு பதில் எங்க கிடைக்கும் தெரியுமா? நித்தியத்துல கிடைக்க போகுது. அதுதான் சொல்றாரு, நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உங்களுக்கு பதில் செய்யப்படும். எப்பவுமே நம்ம எதை செஞ்சாலும் பாருங்களேன், இவங்க நம்மளை பாராட்டுவாங்க, அவங்க நம்மளை பாராட்டுவாங்க அப்படின்றதுக்காக நம்ம எந்த காரியமே செய்யவே கூடாது. எல்லாமே ஆண்டவரை முன்னிறுத்தி தான் நம்ம செய்யணும். எந்த காரியமா இருந்தாலும் சரி, பிறருக்கு உதவுவதா இருந்தாலும் சரி, நம்ம யாரை முன்னிட்டு செய்ய வேண்டும்? கர்த்தரை முன்னிட்டு செய்ய வேண்டும். கர்த்தர் என்னை பார்க்கிறார், ஆகவே நான் இந்த காரியத்தை செய்கிறேன். கர்த்தர் ஒரு நாளிலே இதற்கான பலனை எனக்கு கொடுப்பார். அதனால இவர்கள் என்னை தூஷித்தாலும், அது குறித்த மதிப்பு தெரியாவிட்டாலும் நான் அதை பற்றி பாதர் பண்ணிக்கவே போறதில்ல. நான் என்னுடைய வாழ்க்கையில் அதை ஒரு பயிற்சியாகவே நான் எடுத்துக்கொண்டு வருகிறேன். யாரால எனக்கு திருப்பி தர முடியாமல் இருக்கிறதோ அவர்களுக்காக தான் நான் அதிகமாக கொடுக்கவும், அதிகமாகவும் என்னுடைய பிரயாசங்களை கொடுக்கவும் நான் பிரயாசம் எடுப்பேன். ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம எப்போவுமே எதை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொன்னால், நித்திய அந்த வேல்யூஸ், இட்டர்னல் வேல்யூஸை தான் நம்ம சேர்த்து வைக்கணும். சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, மண்டபத்தில் எல்லாரும் பார்க்குற மாதிரி கொண்டு அவங்க பொருட்களையும் எல்லாவற்றையும் கொண்டு வைப்பார்கள். அப்படின்னா இது யார் வாங்கி கொடுத்தது, இது இவங்களா, ஓ அப்படியா அப்படின்னு எல்லாரும் பாராட்டணும். அதுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த திருமண வீடுகள்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நிறைய திருமண வீடுகளில் பொண்ணு எப்படி இருக்கா, மாப்பிள்ளை எப்படி இருக்கா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. பொண்ணு வீட்டிலேருந்து எவ்வளோ கொடுத்தாங்க, இதே தான் அவங்களுடைய எண்ணம். மாப்பிள்ளை இவ்வளோ செஞ்சாரு, பொண்ணு இவ்வளோ செஞ்சாங்க, இந்த செயினை போட்டாங்க, அதை போட்டாங்க, இவ்வளோ கொடுத்தாங்க, இதே தான் பேச்சாவே இருக்கும் பாருங்களேன். அப்போ அவங்க குடும்பம் எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு பொருளின் அடிப்படையில்,
ஒரு பணத்தின் அடிப்படையில் ஆரம்பிக்கிறதுனால தான் அவங்க கடைசி வரைக்கும் அந்த பணமும் அந்த பொருளுமே காப்பாற்றும் என்று நினைத்து நிறைய வேளையில் குடும்பமே இழந்து சின்ன பின்னமாகி உறவுகள் முறிந்து போகிறது. எதை வேல்யூ பண்ணணும்னு நீங்க இயேசு சொல்லி கொடுக்கிறார். உங்களால முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்யுங்கள். அது எப்பேற்பட்ட மக்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவங்க உங்களுக்கு திருப்பி தர முடியாத நபரா இருந்தா தாராளமாய் செய்யுங்கள். நீங்க அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்காதீங்க. பரலோகத்துல நீங்க பாக்கியவான்களா இருப்பீங்க. நீதிமானின் உயிர்த்தெழுதலில் உங்களுக்கு அதற்கு ஏற்ற பலன் தரப்படும். என்னுடைய தாய் தகப்பனை குறித்து நான் சொல்லும் பொழுது உண்மையாகவே அவர்களுடைய வாழ்க்கைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அவங்களுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாலும் பல சந்தர்ப்பங்களை நான் யோசிக்கும் பொழுது நாங்கள் ஒரு நாளும் 2 பிள்ளைகள் மாத்திரம் எங்கள் குடும்பத்தில் இருந்ததே இல்லை. ஒன்று எங்கள் அப்பாவுடைய ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருப்பாங்க, இல்லைன்னா எங்கள் அம்மா கூட பிறந்தவர்கள் அவங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்திருப்பாங்க. அவர்களால் இயன்ற மட்டும் 2 குடும்பத்தாருக்கும் 2 குடும்பத்தார் மட்டும் இல்லை, அந்த ஏழை எளிய ஜனங்களுக்கு அவர்கள் உதவிக்கரம் நீட்டினார்கள். நிறைய பேர் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் கர்த்தருக்குள் மரித்து விட்ட பிற்பாடு நான் சொல்ல கேட்டிருக்கிறேன், எத்தனையோ காரியங்களை ஆன்ட்டியும் அங்கிளும் எங்களுக்கு செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற பாசிட்டிவ் காரியமும் நான் கேட்டிருக்கிறேன். எத்தனையோ காரியம் நெகட்டிவாகவும் நான் பார்த்துருக்குறேன். என்ன அப்படின்னா, அவங்க ஊருக்கெல்லாம் செஞ்சு 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 சீக்கிரமாக போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதும் கேட்டிருக்கிறேன். ஆனால் நான் நிச்சயமாகவே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த வசனத்தின் அடிப்படையில் என்ன அப்படின்னா, நீதிமான்களின் உயிர்த்தெழுதல்ல நிச்சயமாகவே அவர்களுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் பரலோகத்தில் வைத்திருக்கிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற இந்த ஒரு வாழ்க்கை, நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற இந்த பொருட்கள், இந்த பணங்கள், எல்லா ரிசோர்ஸஸும் நம்மால் இயன்ற மட்டும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரயோஜனமானவைகளாக செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதன் மூலமாக கர்த்தருடைய ராஜ்யத்திலே அநேக நபர்களை நாம் கொண்டு செல்ல முடியும் என்பதையும் ஆண்டவர் இங்கே சொல்றதை பார்க்கலாம். அடுத்த பகுதிக்கு போயிடலாம். லூக்கா 14ஆம் அதிகாரம் 15 24 வரைக்கும் கல்யாண விருந்து உவமை, த பேரபிள் ஆஃப் த கிரேட் பேங்க்வெட். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம படிச்சிடலாம். அதுக்கு பிறகு இது என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவரோடே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவன் இவைகளை கேட்ட பொழுது அவரை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்றான். ஸோ இப்போ இங்கே ஒரு கொஸ்டினை ஆண்டவர் கிட்ட ஒருத்தன் கேட்குறான். என்ன கேட்குறான்னா, இப்போ இயேசு இப்போ ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பரிசேயருடைய வீட்டில் விருந்து சாப்பிட போகிறாரா. அப்போது அங்கே ஒருத்தனுக்கு அற்புதம் செய்கிறாரு, நன்மை செய்கிறாரு. அதுக்கு பிறகு விருந்தை பற்றியே பேசி கொண்டிருக்கிறார். விருந்துக்கு போனீங்கன்னா முதன்மையான இடத்த பிடிக்காதீங்க, தாழ்மையான இடத்துக்கு போங்க, அப்போ தான் உங்களுக்கு கனம் கிடைக்கும் எல்லாம் சொல்கிறாரு. அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யாரை விருந்துக்கு அழைக்கணும் அப்படி கற்றுக் கொடுக்குறாரு. இதை கேட்டுட்டு இருந்த அந்த கூட்டத்தில் ஒருத்தனுக்கு இன்னொரு விருந்தை குறித்து ஞாபகம் வந்துருச்சு. அது என்ன அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு மகிமையான ஒரு விருந்து நடைபெற போகிறது என்பதை நம்முடைய வேதாகமம் சொல்லுகிறது. யூதர்கள் நம்பி இருந்தார்கள். அந்த பகுதியை கூட நான் வாசித்து காட்டுறேன் பாருங்களேன். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நினமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும். இப்போ ஆண்டவர் யூதர்களுக்கு தீர்க்க தரிசன புத்தகங்களை சொல்லியிருக்கிறார். அதாவது சேனைகளின் கர்த்தர் அந்த மலையிலே உங்களுக்கு ஒரு பெரிய விருந்து வைத்திருக்கிறார். இப்படி சொல்லும் பொழுது அன்றைக்கு இருந்த யூதர்களுக்கு என்ன நம்பிக்கை இருந்தது என்று சொன்னால், யூதர்களாகி இருக்கிற நாங்கள் தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆகவே நாங்கள் மரணம் அடைந்தாலும் எங்களுக்கு பரவாயில்லை, ஏனென்றால் எங்களுடைய தகப்பன் ஆபிரகாம் தான் பரலோகத்திலே இருப்பார். அவர் கேட்பார், நீ யூதனா புறஜாதியானான்னு கேட்பாரு. யூதன் அப்படின்னா போ பரலோகத்துக்கு அப்படின்னு சொல்லி உள்ள அனுப்பிச்சிருவாரு. நீ புறஜாதியான் அப்படின்னா உன்னை நரகத்துக்கு அனுப்பிடுவாரு. அது மாத்திரமல்ல, நாங்கள் எங்கள் தேவனோடு கூட சேனைகளின் கர்த்தரோடு கூட எங்களுக்கு ஒரு பெரிய விருந்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார், ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதனால இவனுக்கு இது ஞாபகம் வந்துருச்சு. அப்ப ஆண்டவர்கிட்ட சொல்றான், தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான். ஸோ அப்படிப்பட்ட தேவனுடைய ராஜ்யத்துல அந்த விருந்திலே பங்கெடுக்கிறவன் அவன் பிளஸட், பாக்கியவான் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மனிதன் சொன்ன இந்த காரியத்திற்கு பதிலாக தான் இந்த பின்வரும் உவமையை சொல்றார். சரியா, வாசிக்கலாம். லூக்கா 14:16 முதல். அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, வாருங்கள் என்று
சொல் என்று அவனை அனுப்பினான். இப்போ இது சொல்லும் பொழுது நான் யூத திருமணத்தை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பாருங்களேன். யூத திருமணம் அப்படின்னு சொல்லும் பொழுது குறைந்தது 7 நாட்கள் நடைபெறும். இந்த 7 நாட்கள்ல பல விதங்களிலே விருந்துகள் உபசரிக்கப்படும். இப்போ இங்க என்ன போடப்பட்டிருக்கிறது? ஏற்கனவே முதல் அழைப்பிதழ் இந்த மனுஷன் அனுப்பிவிட்டான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஒரு பெரிய விருந்து நடைபெறுகிறது. அதற்கு ஆயத்தம் பண்ணுவதற்காக ஏற்கனவே அழைப்பிதழ்கள் கொண்டு சென்று கொடுக்கப்பட்டாயிற்று. இப்போ விருந்து வேளை வரும் பொழுது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த 17ல பாருங்க, விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது ஒரு விருந்து பண்ணணும், ஒரு திருமணம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்விடேஷன் அனுப்பிச்சிருவாங்க, அது திருமணம் நடக்க போகுது அப்படின்ட்டு. அப்புறம் 2வது அழைப்புன்னு ஒன்று இருக்கும். அது என்ன அப்படின்னா, இவர் வீட்டுக்கு வந்து விருந்துக்கு தேவையான என்னென்ன பொருட்கள் வேணுமோ எல்லாவற்றையும் சேகரித்து நல்லா நம்ம சொல்றோம்னா பிரியாணிலாம் நல்லா செஞ்சுட்டு விருந்து ஆயத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி செகண்ட் இன்விடேஷனை என்ன பண்ணுவார்னா அந்த எஜமான் அந்த கல்யாண வீட்டுக்காரங்க கொடுத்து அனுப்புவாங்க. ஸோ இப்போ அதுதான் இங்கே நடக்குது. விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி நீ அழைக்கப்பட்டுள்ளது போய் எல்லாம் ஆயத்தமாக இருக்குது வாருங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். இப்போது இங்கே இவங்க என்ன பண்ணுறாங்க? அழைப்பை பெற்றவர்கள் என்ன பண்ணுறாங்க? 18, 19 வாசிக்கும்போது உங்களுக்கு தெரியும். அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன், ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். வேறொருவன், 5 ஏர்மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். 20 வேறொருவன், பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த விருந்துக்கு அவர்கள் வர முடியாதபடிக்கு சொல்லப்படும் சாக்கு போக்குகள் அப்படின்னு சொல்லிடலாம். 3 நபர்களை இங்கே இயேசு சொல்கிறாரு. ஒரு நபர் என்ன சொல்கிறான்? நான் வயலை வாங்கிட்டேன், அதை போய் பார்க்க போகிறேன் அப்படிங்கிறான். அதனால தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப தாழ்மையாக கேட்கறது போல உங்களுக்கு தெரியுதுல்ல. ஆனால் தாழ்மை கிடையாது, அவன் வேணும்னே அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த காரியத்தை செய்கிறான். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். இப்போது நீங்கள்லாம் லேண்டு வாங்கியிருக்கீங்கல்ல, வீடு வாங்கியிருக்கீங்கல்ல, எப்படி வாங்குவீங்க? அந்த வீடை போய் 10 முறை பார்ப்போம், அங்கே பக்கத்துலலாம் விசாரிப்போம், அந்த லேண்டு வாங்கணுன்னா விசாரிப்போம், நல்ல லேண்டா, இது மேலே வில்லங்கம் இருக்கா, எல்லாம் கேட்டு தான் கடைசியில் தான் அதை நம்ம லேண்டாக நம்ம ஆக்கிப்போம்ல, ரெஜிஸ்டர் பண்ணுவோம், வீடாக நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுவோம். அப்போது இவன் ஏற்கனவே இந்த வயலை வாங்கிட்டேன்றான். வாங்கின வயலை போய் பார்க்கணுமா இப்போ அவசரமா அப்படின்னா கிடையாது. விருந்து சாப்பிட்டுட்டு போய் பாரு. அப்போ இவன் வேணும்னே இந்த விருந்துக்கு வரக்கூடாதுன்றதுக்காக தான் இவன் சாக்கு போக்கு சொல்கிறான். இது என்ன சாக்கு போக்கு அப்படின்னு நான் சொல்வேன் அப்படின்னா, நிறைய பேர் ஆண்டவரை வந்து தேடுவதற்கு அவர்களுக்கு எது சாக்கு போக்கா இருக்குன்னா, அவங்க கிட்ட இருக்கிற சொத்துக்கள், அவங்க கிட்ட இருக்கிற பொருட்கள். நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது நம்ம பொருள், நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய உடைமைகளே தேவனோடு கூட நெருங்க விடாம பண்ணிடுது. இதுவே நம்முடைய ஜப நேரத்தை திருடி விடுகிறது. இதுதான் நம்ம மண்டையில் காலையில் எந்திரிச்சதுலேருந்து ராத்திரி வரைக்கும் இவனை பார்க்கணும், அவனை பார்க்கணும், இந்த காரியத்தை செய்யணும், என் சொத்தை வாங்கணும், என் சொத்தை விற்கணும், இதே தான் ஓடிட்டே இருக்கணும். எங்கே போய் எஃப்டியில் போட்டால் எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்கும், எந்த சிட் கம்பெனியில் போட்டால் எனக்கு நிறையா பணம் அதில் கிடைக்கும், டபுள் ஆகும், இதே தான் மண்டை ஃபுல்லாக ஓடிட்டே இருக்கும். நான் செத்து போயிட்டேன்னா இந்த பணத்தை யார்கிட்ட ஒப்படைக்கிட்டு போகிறது, நாமினி யாரை போடுறது, இப்படி தான் ஃபுல்லாகவே போயிட்டுருக்கோம். அப்போ நிறைய வேளையில் தேவனுடைய ராஜ்யத்தில் வந்து சேர முடியாதபடிக்கு எது தடையாக இருக்கிறது அப்படின்னா, வாங்கின வயல் அப்படின்னும் போது நம்முடைய பணமே, நம்முடைய பொருளே தடையாக இருக்குது. 2வது பாருங்க என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அவன் என்ன சாக்கு போக்கு சொல்கிறான்? 5 ஏர் மாடு கொண்டேன், 5 மாடு கொண்டேன், அதை போய் நான் வந்து சோதித்து பார்க்க போகிறேன்னா. கொண்டேன்னு சொல்லிட்டான்ல, என்னது விலை கொடுத்து வாங்கிட்டான் தானே அர்த்தம். 5 மாடு வாங்கும் போது கண் நல்லா இருக்கா, கால் நல்லா இருக்கா, எல்லாம் சோதித்து தானே வாங்கியிருப்பான். அப்போ இதுவுமே என்னது ஒரு சாக்கு போக்கு தான். அதை சோதித்து பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் விருந்துக்கு வராமல் இருக்கிறதுக்கு அவாய்ட் பண்ணுறான். இதுவும் வந்து ரொம்ப தாழ்மையாக கேட்கறது போல இருக்கு பாருங்களேன். இந்த 19 கடைசி பகுதியில் பாருங்க, என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். ஏன் ஆண்டவர் தான் மன்னிச்சிட்டா போகுது அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். இது நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, நிறைய பேர் சர்ச்சுக்கு வராமல் இருக்கிறதுக்கு என்ன சாக்கு போக்கு சொல்லுவாங்க தெரியுமா? எங்களுக்கு வேலை, படிப்பு. சர்ச்சுக்கு வராமல் இருக்கிறதுக்கு என்ன சாக்கு போக்கு சொல்லுவாங்க தெரியுமா? எங்களுக்கு வந்து எக்ஸாம். ஸோ ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லுவார்கள். அப்போ நிறைய வேளையில் தேவனுடைய ராஜ்யத்திற்கு வரவிடாமல் தடை பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, அது நம்முடைய வேலை, நம்முடைய படிப்பு அப்படின்றத நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். 3வதாக ஒருத்தன் யார் பாருங்க, அவன் கல்யாணம் ஆயிருக்குதான் புதுசாக, அதனால நான் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். ஏன் வரக்கூடாது? இப்போது பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அதாவது புதுசாக திருமணமானவன்
ஓராண்டு காலமாவது தன்னோட மனைவியோடு கூட இருக்க வேண்டும். அப்படின்றது என்ன அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னா, அவன் ஒரு யுத்தத்திற்கோ இல்லைன்னா தூர பிரயாணம் போகக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்கு நீங்கள் கவனிக்கணும். இப்போது இவங்களுக்கு ஏற்கனவே ஃபர்ஸ்ட் இன்விடேஷன் கிடச்சிருச்சு. இப்போ ரெண்டாவது இன்விடேஷன் என்ன இன்விடேஷன்? போய் விருந்து சாப்பிடணும். புதுசாக கல்யாணம் ஆயிடுச்சு. தன்னுடைய மனைவியோ தன்னுடைய கணவனையோ அழைத்து கொண்டு இன்னொரு திருமண வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு இருக்குது. ஜாலியாக அன்றைக்கி சமைக்காமல் போய் அந்த விருந்தை போய் சாப்பிடலாம்ல. அப்போ இங்கேயும் அவனுக்கு ஒரு சாக்குப்போக்கு கிடைத்திருக்கிறது. அப்போ இது என்ன சாக்குப்போக்குன்னு நான் சொல்வேன்? குடும்பம் என்ற சாக்குப்போக்கு. இது என்னது அப்படின்னா, வயலை கொண்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, நம்முடைய சொத்துக்கள், நம்முடைய பொருட்கள், உடைமைகள், அதை வச்சு சாக்குப்போக்கு சொல்றது. ரெண்டாவது ஏர் மாடு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய வேலை, படிப்பை குறித்ததான சாக்குப்போக்கு. மூன்றாவதாக குடும்பத்தை வைத்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு வராமல் சாக்குப்போக்கு சொல்லுவது. அப்போ இந்த 3 பேரும் வரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க. சரியா? அப்போ என்ன நடக்குது? 21ஆம் வசனம். அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டு எஜமான் கோபம் அடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றான். இதை வந்து இவருடைய ஊழியக்காரர்கள் வந்து சொல்றாங்க, இப்படி சாக்குப்போக்கு சொல்றாங்கன்னு சொன்னோன்னே இவருக்கு பயங்கர கோவம் வந்துடுது. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே முதல் அழைப்பை பெற்றாங்க தானே, அப்பமே சொல்லியிருக்க வேண்டியதானே. இப்போ பிரியாணிலாம் ரெடி பண்ணியாச்சு, அவ்வளவும் வேஸ்டால போயிடும். அவர் கோவப்படுறாரு. கோவப்பட்டுட்டு இப்போ ஊழியக்கார்ட்ட சொல்றாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ என்ன பண்ற அப்படின்னா வெளியே தெருக்களில் போயிட்டு அங்கே ஏழை இருப்பாங்க, ஊனர் இருப்பாங்க, சப்பானிகள் இருப்பாங்க, அவங்கள வந்து இந்த விருந்து சாலையை நிரப்பு அப்படின்னு சொல்றாரு. இப்போ இயேசு வந்து இப்போதான் ஒரு உவமையா சொன்னார்ல, யார் விருந்துக்கு அழைக்கப்படணும் அப்படின்ட்டு சொல்லும் போது இந்த அண்டர் ப்ரிவிலேஜ் பீப்புளை அழைக்கணும்னு சொன்னார்ல. இப்போ இந்த உவமையின் மூலமாக சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இவங்க ஈஸியாக வந்துருவாங்க அப்படின்றதுக்கு தான் இங்கே சொல்கிறார் ஆண்டவர். இப்போது இப்படி சொல்லும் பொழுது நியாயப்பிரமாணத்தை நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தேவனுடைய சமூகத்திற்கு, தேவனுடைய ஆலயத்திற்கு ஊனன், சப்பானி, குருடன் வரக்கூடாது. அங்கவீனமானவன் தேவாலயத்திற்குள் உட்பிரவேசிக்க கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை இன்னைக்கு நம்ம வந்து அப்படி எடுத்துக்க கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார். அதனால அங்கவீனம் ஏதாவது நபர்கள் வந்து பரலோகத்துக்கு போக மாட்டாங்க அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு எல்லாமே ஆவிக்குரிய ரீதியா இருக்குது. பழைய ஏற்பாட்டு நாட்களில் தான் ஆண்டவர் இதை கட்டளையாக கொடுத்துருந்தார். இன்னைக்கு அந்த நியாயப்பிரமாணம் கிடையாது. ஸோ இப்போ வந்து யூதர்கள் கிட்ட தானே பேசிட்டு இருக்காரு. அப்போ அவர் நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறத அப்போ இப்போ வந்து நிறைவேற்ற தானே வந்தாரு. இப்போ தேவனுடைய ராஜ்யம் எல்லாருக்கும் பொருந்தும், எல்லாரும் அதற்குள்ள வர முடியும் அப்படின்றத கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இப்போ இவங்கெல்லாம் நியாயப்பிரமாணத்தின்படி உள்ள வர முடியாது, ஆனா இவர்கள் கிருபையின்படி இப்பொழுது உள்ளே வரப்போகிறார்கள் அப்படின்றத இங்க சொல்றாரு. அப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? தொடர்ந்து வாசிக்கலாம். லூக்கா 14:22-23. ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரே நீர் கட்டளையிட்டபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றான். அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெருவழிகளிலும் வேலிகளிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டி கொண்டு வா. இப்போ என்ன நடக்குது? ஊழியக்காரன் சொல்றான், நீங்க சொன்னபடியே சப்பானி, குருடர், எல்லா அங்கவீனமான எல்லாரையும் கொண்டு வந்து சேர்த்துட்டேன். ஆனா இன்னும் இடம் இருக்கு ஆண்டவரே, என்ன பண்றது எஜமானே அப்படின்னு கேட்கும் பொழுது, ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, நீ என்ன பண்ண, இப்போ பெருவெளிகளுக்கு போ, வேலிகளுக்கு போ, அங்க இருக்கிற ஜனங்களை கூட்டி கொண்டு வந்து எப்படியும் என்னுடைய விருந்து சாலை நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்ப இப்படி சொல்லும் பொழுது இதை நான் விளக்கப்படுத்த விரும்புகிறேன். ஸோ அடுத்த வசனத்தை வாசித்துட்டு நான் இந்த ஓமையை விளக்குறேன். லூக்கா 14:24. அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான் என்று சொன்னார். இந்த ஓமையை நான் விளக்குறேன். இப்ப இந்த விருந்து அப்படின்னு சொல்லும் பொழுது இது பரலோக ராஜ்யத்திலே தேவனோடு கூட இருப்பதை அது குறிக்கிறது. முதல் அழைப்பை பெற்றது யார் அப்படின்னு சொன்னா யூத ஜனங்கள். இதை நிராகரித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, அவர் சொந்தமானதில் வந்தும் அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, முதல் கட்டமாக அதை ஆயக்காரர்களுக்கும் பாவிகளுக்கும் அந்த அழைப்பை கொடுக்கிறார். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் கூட அவர் விருந்து உண்டார். அவருடைய நண்பர் என்று அழைக்கப்பட்டார். அதுதான் அந்த சப்பானி, குருடர் அவங்கெல்லாம். அப்புறம் என்னாச்சு, இன்னும் வீட்டில் இடம் இருக்கு, இன்னும் விருந்து வீடு நிரம்பல அப்படின்னு சொல்லும் பொழுது வேலிகளிலும் பெருவெளிகளிலும் அப்படின்னு போடும் பொழுது அதுதான் நீங்களும் நானும், புறஜாதிகளை குறிக்கிறது. நம்ம ஒரு நாள் பாளையத்திற்கு புறம்பாய் இருந்தோம்,
பாளையத்தை விட்டு தூரமாக இருந்த நம்மை ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலே இந்த விருந்து சாலைக்குள் நம்மை அழைத்திருக்கிறார். அதுதான் இந்த காரியம். இயேசு கிறிஸ்துடைய பிரசங்கம் என்னது? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி தொடங்குகிறார். இதை ஆண்டவர் பேதுரு கிட்ட சொல்வார் பாருங்க. அப்போஸ்தலர் 10 நீங்க அதை வாசிக்கலாம். பேதுரு அந்த கொர்நேலியு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த தோல் பதனிடுகிறவனுடைய அந்த வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு சொப்பனம் பார்ப்பார், ஒரு தரிசனத்தை பார்ப்பார். அந்த தரிசனத்துல வானத்துல இருந்து ஒரு துப்பட்டி இறங்கி வரும். அதுல பாத்தீங்கன்னா அசுத்தமான பறவைகள் மிருகங்கள், சுத்தமான பறவைகள் மிருகங்கள் இறங்கும். அப்போ தூதனானவர் சொல்வாரு, பேதுருவே நீ எழுந்து போய் அடித்து புசி அப்படின்னு சொல்வார். உடனே பேதுரு சொல்வான், இதுல அசுத்தமான மிருகங்கள் இருக்கிறதே, லேவியராகமம் 11 நீங்க தானே கட்டளையா கொடுத்துருக்குறீங்க, இதெல்லாம் புசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு, ஆனா இப்ப அடித்து புசின்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்ன போது அங்க ஆண்டவர் சொல்வாரு, நான் சுத்தமாக்கினதை நீ அசுத்தம் என்று எண்ணாதே அப்படின்னு சொல்வார். அந்த வசனத்தை நான் வாசித்து காட்டுறேன். அப்போஸ்தலர் 10 அதிகாரம் 13 16 வரைக்கும் பாருங்களேன். அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமாயிருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலும் புசித்ததில்லை என்றான். பாத்தீங்களா, அப்போ நான் இது வரைக்கும் செஞ்சதில்லையே அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அப்ப ஆண்டவர் என்ன சொல்வார் அப்படின்னா, அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று 2ஆம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. 3ஆம் தரமும் அப்படியே உண்டாயிற்று. பின்பு அந்த கூடு திரும்ப வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, புறஜாதிகள் இந்த தேவனுடைய ராஜ்யத்திற்குள் வரப்போகிறார்கள் என்பதை தான் அடையாள ரீதியாக அன்னைக்கு பேதுருக்கு ஆண்டவர் காண்பிச்சு கொடுத்தாரு. ஏற்கனவே நம்ம பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் நிறைய இடங்கள்ல பார்க்க முடியும், புறஜாதிகள் இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வரப்போறாங்க அப்படின்றதுக்கு ஆண்டவர் நிறைய தீர்க்க தரிசனங்களை சொல்லியிருக்காரு. ஓசியா 2:23 வாசிங்க. நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன், என் ஜனம் அல்லாதிருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன், அவர்கள் என் தேவனே என்பார்கள். அதுதான் நீங்களும் நானும். அந்த கிருபையின் கூட்டத்திலே பிறப்பின்படி நம்ம யாருமே யூதர்கள் கிடையாது. ஆனா இன்னைக்கு நம்ம தேவனே அப்பா அப்படின்னு கூப்பிடுகிறோம் பாத்தீங்களா. அதனால அவர் நமக்கு தேவனா மாறிட்டாரு, நாம் அவருடைய ஜனமாய் மாறிவிட்டோம். அது மாத்திரமல்ல, ரோமர் 5:10 பவுல் சொல்லும் பொழுது, மேலும் புறஜாதிகளே அவருடைய ஜனங்களோட கூட களி கூறுங்கள் என்கிறார். நம்ம இன்னைக்கு ஆண்டவரோடைய பிள்ளைகளோடு கூட களி கூறும்படியான ஸ்லாக்கியம் அது எப்ப கிடைச்சது அப்படின்னா, ஆண்டவர் இந்த உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நீங்களும் நானும் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய அனாதி தீர்மானத்தினாலதான் நாம் இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். ஆண்டவர் ஒருவரும் கெட்டு போக கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லிதான் அவர் தீர்மானித்து வைத்திருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு கூட ஆண்டவர் இந்த உலகத்தை அழிக்காதபடிக்கு அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த ஓமையிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னா, தேவன் தான் அந்த எஜமான், அந்த விருந்து தான் தேவனுடைய ராஜ்யம், இல்லாவற்று பரலோகம். இந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ள இந்த உலகத்தினுடைய ரட்சிக்கப்பட்ட அவரை தேடி வருகிற அவருடைய அழைப்பை பெற்ற அனைவரும் பங்கடைவார்கள் என்பதை தான் இந்த உவமையின் மூலமாக நமக்கு விளக்குகிறார். அப்போ யூதனா இருந்தாலும் சரி, நீ கிரேக்கனா இருந்தாலும் சரி, நீ சுயாதீனனா இருந்தாலும் சரி, நீ அடிமையானாலும் சரி, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஒன்றாய் இருக்கிறீர்கள், நீங்கள் எல்லாரும் என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கலாம். யூதர்கள் அந்த முதல் அழைப்பை நிராகரித்து விட்டார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை ரட்சிக்கப்படாதவர்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், இது உங்களுக்கு முதல் அழைப்பாய் இருக்கட்டும். இயேசுதான் மெய்யான ஜீவனுள்ள ஆண்டவர், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவராலே அன்றி நமக்கு ரட்சிப்பு இல்லை. ஒருவேளை இந்த முதல் அழைப்பை பெற்ற நீங்கள் ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தில் நீங்க இருக்கலாம். ஆனால் அவர் நமக்கென்று சொல்லி வைத்திருக்கிற அந்த விருந்திலே பங்குள்ளவர்களாக மாறும்படியாக அந்த 2வது அழைப்பையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தரோடு கூட நாம ஒன்றாக அந்த விருந்தை அனுசரிப்பதற்கான அந்த நாளுக்காக ஏங்கி கொண்டிருங்கள். ஒரு நாள் நீங்கள் பெற்ற ரட்சிப்பை உதாசீனப்படுத்தி விடாதீர்கள் என்ற காரியங்களை இதன் மூலமாக நம்ம அறிந்து கொள்கிறோம். லூக்கா 14 அதிகாரம் 25 35 வரைக்கும் சீஷத்துவத்தின் விலை, த காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப். இதை கூட நம்ம ஏற்கனவே நம்ம பாடத்திட்டத்தில் நம்ம படித்திருக்கிறோம். ஆனாலும் இது ஒரு கம்ப்ளீஷனுக்காக நான் திரும்ப உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போறேன். காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப், சீஷத்துவத்தின் விலை. பின்பு அநேக ஜனங்கள் அவரோட கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரனையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். அப்போ இயேசுவை பின்பற்றுவதற்கு
முதல் குவாலிட்டி என்ன அப்படின்னா, நான் என்ன சொல்லி கொடுத்துருக்குறேன் ஞாபகம் இருக்கா? இயேசுவை காட்டிலும் நம்முடைய குடும்பத்தையோ நம்முடைய உற்றார் உறவினர்களையோ அதிகமாக நேசிக்கக்கூடாது. அதை தான் இங்கே சொல்கிறார். நம்முடைய ஜீவனையோ நம்முடைய சகோதர சகோதரியோ தாய் தகப்பனையோ என்னை விட அதிகமாக நீங்கள் நேசிச்சிங்க அப்படின்னா எனக்கு நீ சீஷனாக மாற முடியாது அப்படின்றத ஆண்டவர் சொல்கிறார். அப்போ எல்லாரை காட்டிலும் இயேசுவை அதிகமாக நேசிக்க வேண்டும். சரியா? அடுத்த வசனம் என்ன சொல்லுது? தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். இப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இதுவும் நான் நிறைய உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு சிலுவையை வைத்திருக்கிறார். சிலுவை என்று சொன்னால் நான் என்னன்னு சொல்லியிருக்கிறேன், அது பாடை குறிக்கிறது. பாடு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய சுய சித்தத்தை சிலுவையிலே அறைய வேண்டும். அதை தான் அது குறிக்குது. அதாவது யார் ஒருவர் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்ற முடியும் அப்படின்னா என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சுயத்தை வெறுத்து தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் தான் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்ற முடியும். எப்போவுமே சுய சித்தம் தேவனுடைய சித்தத்திற்கு ஆப்போசிட். அது எப்போவுமே டகஃபர் மாதிரி அது ஆப்போசிட்டாக வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்போ 3 முக்கியமான காரியங்களை நம்ம விளங்கி கொள்ளணும். ஒருத்தன் தன்னைத்தானே வெறுக்கணும், அப்போ தான் சிலுவையை எடுக்க முடியும், அப்போ தான் இயேசுவை பின்பற்ற முடியும். அப்போ இயேசுவின் சீஷர்கள் அப்படின்னு சொன்னால் முதலாவது நம்முடைய சுய விருப்பத்தை சிலுவையிலே அறைய வேண்டும். பின்பு நமக்கு நியமித்திருக்கிற அந்த பாதையிலே நம்ம போகணும். அதுதான் அந்த சிலுவை. 3ஆவதாக தான் இயேசுவை பின்பற்ற முடியும். 3ஆவதாக ஒரு காரியத்தை இயேசு சொல்கிறாரு. 33ஆம் வசனம், அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். இது என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்முடைய பொருட்களை அவரை காட்டிலும் அதிகமாக நேசிக்கக்கூடாது என்பதுதான் இதனுடைய அர்த்தம். அப்போ முதலாவது காரியம் என்ன நம்ம பார்த்தோம்? எல்லாரை காட்டிலும் இயேசுவை அதிகமாக நேசிக்க வேண்டும். 2ஆவதாக பார்க்கும் பொழுது சுய சித்தத்தை வெறுத்து தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். 3ஆவதாக பார்க்கும் பொழுது எல்லாவற்றை காட்டிலும் இயேசுவை நேசிக்க வேண்டும். அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் இங்க 2 உவமையை அவர் சொல்லுகிறார். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமற் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ. என்ன சொல்றாரு ஆண்டவர்? ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுக்கான பிளான் முதல்ல செய்வீங்க. அந்த பிளான் போட்டுட்டு அப்புறம் பட்ஜெட் போடுவோம், இதுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு. திட்டம் பண்ணாமல் தடால் புடால்னு போய் வீட்டை ஆரம்பிச்சுட்டு பைசா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நின்றான் அப்படின்னு சொன்னா ஊர்ல இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வீட்டை கட்ட ஆரம்பிச்சான் பணம் இல்லை போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வெட்கப்படுத்துற மாதிரி உங்களை பரியாசம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு உவமையும் இங்க சொல்றாரு. என்ன அப்படின்னா 31ஆம் வசனம், அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோட யுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் 20,000 சேவகரோட வருகிற அவனை தான் 10,000 சேவகரை கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ. கூடாதென்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும் போதே ஸ்தானாதிபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கானவைகளை கேட்டுக்கொள்வானே. அப்ப இதுல என்ன சொல்றாரு? ஒரு ராஜா கிட்ட சொல்லப்படுகிறது, அந்த எதிரி ராஜா உங்ககிட்ட யுத்தம் செய்ய வராரு, இவ்வளோ சேவகரோடு கூட வராரு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப இந்த ராஜா என்ன பண்ணணும்? வேக வேகமா தனக்கு இருக்கிற படைகளெல்லாம் கணக்கு பார்க்கணும். இவனை விட அவன் ஜாஸ்தியா இருந்தாதான், ஸ்ட்ரென்த் கூடுதலா இருந்தாதான் அவன் போய் யுத்தம் செய்ய முடியும். இல்லாட்டா என்ன பண்ணணும்னு ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, வழியில் இருக்கும்போதே வேணாம் உனக்கு என்ன வேணுமோ நான் காசு கொடுத்துட்றேன், கப்பம் கட்டிடுறேன், நீ சண்டைக்கெலாம் வராத, நான் சமாதானத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு யுத்தம் செய்வதற்கு முன்பாகவே வழியிலேயே அவனோடு கூட ஒப்புரவாகி விட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் இதை போயிட்டு சீஷன் ஆகிறதுக்கு போய் சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்போ இப்படி தீர்மானம் எடுத்துட்டிங்களா? நீங்கள் தீர்மானம் எடுத்துட்டிங்கன்னா சரியாக அந்த காரியத்தை இதன்படி நீங்கள் செய்யணும். அப்போ தான் நீங்கள் எனக்கு சீஷனாக இருக்க முடியும், இல்லாட்டா நீங்கள் வெட்கப்பட்டு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய பேர் கிறிஸ்தவ வாழ்க்கையை தொடங்குவாங்க. நாங்கள் கிறிஸ்டியன் ஆகிட்டோம், நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், சர்ச்சுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது சில உபத்திரவங்கள் வரும்பொழுது இவரெல்லாம் ஒரு கடவுளா, என்ன கைவிட்டுட்டாரே இந்த சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரையே திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பழைய வாழ்க்கைக்கு போயிடுவாங்க. நிறையா காரியங்களை நான் சொல்ல முடியும். சில சமயங்களில் சில பகுதிகளுக்கு போய் ஆண்டுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வீடு வீடாக செல்லும் பொழுது சிலரை நான் பார்த்துருக்கிறேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க,
நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்தோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தா ஞானஸ்தானம் எடுத்த மாதிரியே தெரியாது, ஏன்னா அவங்களுடைய அப்பியரன்ஸ் அப்படி இருக்கும், புறஜாதி மக்கள் மாதிரி இருப்பாங்க. அப்போ கேட்டால் நாங்கள் இந்த வருஷத்தில் இந்த இடத்துல ஞானஸ்தானம் எடுத்தோம். அப்போ ஏன் இப்படி மாறிட்டீங்க அப்படின்னா, அவங்க இயேசு கிறிஸ்துவை எதற்கு பின்பற்றினார்கள் என்று சொன்னால், ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு நினச்சிட்டு பின்பற்றி வந்தவங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியுமாக அவங்களுடைய பழைய வழிக்கே போயிட்டாங்க. அப்போ இது என்னது, அங்கே அக்கப்பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தூஷணமாக இருக்கும், அவங்கள குறித்து பரியாசம் பண்ணுவாங்க. கோயில்னு சர்ச்சுக்கெல்லாம் போனாங்க, இயேசுன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க, ஞானஸ்தானம் கூட எடுத்துட்டாங்க, கொஞ்ச நாள் அங்கே இருந்தாங்க, அங்கே செட் ஆகலை போல தெரியுது, அதனால மறுபடியும் இங்கேயே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி உங்களை பரியாசம் பண்ணுவாங்க. அப்போ என்ன நீங்கள் பின்பற்றுவதற்கு முன்பாக உங்களை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லார காட்டிலும் என்னை மட்டும்தான் நீங்கள் அதிகமாக நேசிக்கணும். இரண்டாவதாக உங்கள் சுய சித்தத்தை வெறுத்து விட்டு உங்கள் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றணும். மூன்றாவதாக எல்லாவற்றை பார்க்கிலும், எல்லா பொருட்களை பார்க்கிலும் நான் தான் முதன்மையாக இருக்க வேண்டும். அதை நீங்கள் இப்போமே தீர்மானிச்சுக்கோங்க. அப்புறம் என்னை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. சும்மா நானும் இதில் சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களை எல்லாரும் கேலி பண்ணுவாங்க, இவங்க இதில் நிற்கலையே அப்படின்னு கேலி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். லூக்கா 14:34-35. உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும், அது நிலத்துக்காகிலும் எருக்காகிலும் உதவாது, அதை வெளியே கொட்டி போடுவார்கள், கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம இதை ஒரு முழு பாடமாகவே படித்திருக்கிறோம், உப்பை குறித்து. நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி. ஆனால் இந்த பாடத்தில் இது வர்றதுனால இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கிறது. இப்போ இங்கே என்ன போடப்பட்டிருக்கு அப்படின்னா, உப்பு சாரமற்று போனால். அப்போ உப்புக்குன்னு ஒரு சாரத்தன்மை இருக்கிறது, அதுதான் நம்ம குழம்புல போட்டால் கூட அது டேஸ்ட் கொடுக்குது. அப்போ அந்த சாரத்தன்மை நிச்சயமாக அது இழக்கக்கூடும் அப்படிங்கிறத இங்கே ஆண்டவர் சொல்கிறார். இப்போ இந்த காரியத்தை ஆண்டவர் மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய 3 புத்தகங்களையும் எழுதியிருக்கிறார். ஒவ்வொன்றிலையும் சில வித்தியாசங்கள் இருக்கிறது. இப்போ உதாரணமாக மத்தேயு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. மார்க்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நியாய தீர்ப்பை குறித்ததான காரியத்தை அங்கே சொல்லுகிறார். இப்போ நம்ம லூக்காவில் நிலத்துக்காகிலும் எருவுக்காகிலும் அப்படின்னு படிக்கிறோம். அப்போது இது எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லப்பட்டாலும் 3த்துலேயுமே ஒற்றுமையான ஒரு காரியம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, சாரமற்று போனால். என்னது சாரமற்று போனால்? இஃப் இட் லூசஸ் இட்ஸ் டேஸ்ட். ஸோ 3த்துலேயுமே நம்ம பார்க்க முடியும். நீங்கள் மத்தேயுலையும் பார்த்தீங்கன்னா பாருங்கள், நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள், உப்பானது சாரமற்று போனால். அடுத்தது பாருங்கள், மார்க்கில் பாருங்கள், மார்க்கு 9:50 உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால். இப்போ லூக்காலையும் நம்ம அதை தான் வாசிக்கிறோம். லூக்காவில் என்ன பார்க்குறோம்? உப்பு சாரமற்று போனால். அப்போ உப்பு யாருக்கு அடையாளமாக ஆண்டவர் சொல்கிறாரு? சீஷர்களுக்கு. சீஷர்களே, நீங்கள் உங்களுடைய உப்புத்தன்மையை நீங்கள் இழந்து போய்விடாதீர்கள். எப்படி இழக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, கள்ள உபதேசங்கள் மூலமாக, தவறான போதனைகள் மூலமாக, பாவ கரைகள் படிவதினாலே இந்த உப்பு தன்னுடைய தன்மையை இழந்து போய்விடும். உப்பு எதுக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஆண்டவர் 2 காரியங்களை சொல்கிறாரு. ஒன்று, நிலத்துக்காகிலும் எருவுக்காகிலும். இப்போ இயேசுவின் நாட்களில் இயேசு இதை உவமையாக சொல்கிறனால எப்படி பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பாருங்க, நிலத்துக்காகிலும் அப்படின்னு போட்டிருக்குல்ல. இப்போ இயேசுவினுடைய நாட்களில் டாய்லெட்ஸ்லாம் கிடையாது, சரிங்களா? ஓப்பனாக ஏதாவது கிரவுண்டில் தான் அவங்க போய் டாய்லெட் பண்ணணும். அப்போது என்ன ஆண்டவர் சொல்லியிருந்தாருன்னா, நியாயப்பிரமாணத்தில் அது கிருமிகள் எளிதாக பரவிவிடும், அதற்காக நீங்கள் ஒரு குழியை நோண்டி அதில் நீங்கள் டாய்லெட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் மண்ணினாலே மூடி விட வேண்டும். அதற்கு மேலே அவங்க உப்பு போட்டு விடுவார்கள். அப்படின்னா அந்த கிருமி அதை விட்டு வெளியே வராது அப்படின்றதுக்காக. அப்போது அந்த நாட்களில், இயேசுவின் நாட்களில், நிலத்துக்காகிலும் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு கிருமி நாசினியாக அது பயன்படுத்தப்பட்டது, டிஸ்இன்ஃபெக்டண்ட்டாக பயன்படுத்தப்பட்டது. அப்போ இயேசு இப்போ சொல்கிறாரு, சீஷர்களே, நீங்கள் இந்த பூமியில் ஒரு கிருமி நாசினி, நீங்கள் தான் டிஸ்இன்ஃபெக்டன்ட். உங்கள் நிமித்தம்தான் இந்த பூமி அழிக்கப்படாமல் இருக்கிறது. நீங்கள் ஒரு நாளிலே இந்த பூமியை விட்டு பரலோகத்திற்கு எடுத்து சென்ற பிற்பாடு இந்த பூமி அக்கினியினால் நியாயம் தீர்க்கப்படும் அப்படின்றத ஆண்டவர் சொல்கிறார். அப்போது இப்போ நீங்கள் இருக்கிற இடங்களில் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நாம் இருக்கிற இடங்களில் பாவங்கள் இல்லாதபடிக்கு நாம் அங்கே ஒரு கிருமி நாசினியாக செயல்பட வேண்டும். நம்ம முன்னால் யாரும் பாவங்கள் செய்வதற்கு துணிகரம் கொள்ளக்கூடாது, அவர்கள் அஞ்ச வேண்டும். நம்ம ஜெபம் பண்ணணும், அந்த இடங்களில் ஒரு பரிசுத்தம் காணப்படணும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணணும். அடுத்ததாக பார்க்கும் பொழுது எருவுக்காகிலும் அப்படின்னு சொல்லும் பொழுது
அநேக இடங்களில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், சில தென்னை மரம் ஒழுங்காக காய்க்கல அப்படின்னு சொன்னால் அந்த தென்னை மரத்தில் அந்த வேர்கிட்ட தோண்டி உப்பு போட்டு புதைச்சி வைப்பாங்களாம். அப்போது காய்க்கும் அப்படின்றதுக்காக அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதிக கனிகளை கொடுப்பதற்கு இந்த உப்பு அன்றைக்கு பயன்படுத்தப்பட்டது. அப்போ சீஷர்களாக இருக்கிற நாம கனி கொடுக்கிறவர்களாக மாறணும் அப்படின்றத இயேசு இந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்கலாம். அப்போ 2 விஷயத்தை இந்த இடத்துல சொல்கிறாரு. ஒன்று, நிலத்துக்காகிலும் அப்படின் போது தீய காரியங்களை அழிக்கக்கூடியவர்களாக இந்த சீஷர்கள் இருக்கணும். 2வதாக எருவுக்காகிலும் அப்படின்னு சொல்லும் பொழுது சீஷர்கள் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்றதை பார்க்கலாம். உப்பு பல வகையில இன்னும் பயன்படுது. இப்போ ஏற்கனவே நம்ம 2 பார்த்துட்டோம். ஒன்று எரு, இன்னொன்று கிருமி நாசினி. 3வதாக விலையேற பெற்றவர்கள் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு ரோம அரசாங்கம் இருக்கும் பொழுது தங்களுடைய ரோம அந்த சேவகர்களுக்கு உப்பை அவர்கள் சம்பளமாக கொடுத்தார்கள். அதனால worth his salt அப்படின்ற ஒரு வாசகம் வந்தது. இதெல்லாம் நான் தெளிவாக உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறேன். அப்போ உப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது சீஷர்களே நீங்கள் விலையேற பெற்றவர்கள் என்பதையும் நம்ம கற்றுக்கொண்டோம். அது மாத்திரமல்ல, அது உணவு பாதுகாப்புக்காக. இப்போ ஊறுகாய் போடுறோம்னா உப்பு போடுவோம்ல, அப்போ ஒரு உணவை அது கெட்டு போகாமல் பாதுகாக்கிறது. அது மாத்திரமல்ல, யூத கலாச்சாரத்தில் மத ரீதியான படைப்புகளுக்கு பயன்படுத்தினார்கள். உப்பு வெள்ளை நிறமாக இருக்கும். அப்போ வெள்ளை அப்படின்னும் போது ஒரு பரிசுத்தத்திற்கு அடையாளமாக கூட சொல்லலாம். லாஸ்டா ஒன்று சொல்றேன், என்ன அப்படின்னா உப்பு ருசிக்காக பயன்படுத்தப்பட்டது. ருசி அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு சமைச்சாலும் நம்ம உப்பு என்ன பண்ணுவோம், ஒரு சிட்டிகை இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் அப்படின்றதான் நம்ம போடுவோம் இல்லையா. உப்பு குறைவாக போடுவோம். இப்போ 1 கிலோ அரிசி போடுறோம் அப்படின்னா 1 கிலோ உப்பா போடுவோம், இல்லைன்னா 2 கிலோ உப்பு போடுவோம் கிடையாது, கொஞ்சம் அளவு தான் போடுவோம். அதே மாதிரி இந்த உப்பு அப்படிங்கிற நம்மை குறித்து சொல்லப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யத்துல குவான்டிட்டியை காட்டிலும் குவாலிட்டி ரொம்ப முக்கியம். நம்ம மூலமாக அந்த இடத்தை எப்படி கர்த்தருக்காக இன்ஃப்ளூயன்ஸ் பண்றோம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு எப்படி கம்பேர் பண்றாங்க அப்படின்னா, ஒரு சபையோட இன்னொரு சபை பெரியது, இத்தனை ஆராதனைகள் நடக்கிறது, இத்தனை மொழியில நடக்கிறது அப்படின்ற அந்த எண்ணிக்கையில தான் கம்பேர் பண்றாங்க. வளர்ச்சி முக்கியம்தான். வளர வளர குவாலிட்டியை கவனிச்சுக்கணும். இல்லைன்னா நம்ம நிறைய இதுக்கு நம்ம படிச்சிருக்கிறோம், கரப்ஷன், தேவனுடைய ராஜ்யத்துல ஊழல் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். அப்ப குவான்டிட்டி முக்கியம் கிடையாதுன்னு நான் சொல்லலை, குவான்டிட்டியும் முக்கியம்தான். ஆனால் குவான்டிட்டின்னு சொல்லிட்டு குவாலிட்டியை நம்ம விட்டு போட்டு விடக்கூடாது அப்படின்றத நம்ம இந்த காரியத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். அப்போ இன்னைக்கு நம்ம இந்த லூக்கா 14ஆம் அதிகாரம் முழுமையும் படிச்சிட்டோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேசுவாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கிருபையும் இரக்கமும் நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் அநேக காரியங்களை குறித்து நாங்கள் தியானிக்க உதவி செஞ்சீங்க. இந்த வார்த்தையின்படி நடக்க பலன் தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.